அது கம்ப்யூட்டர் இருக்கு, இதுல இருந்தது அதில் எடுத்து வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் கனெக்டர் டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளே கிட்ட பக்கத்துல DC அண்ணா நகர். ஓகே, நல்ல க்ளோஸ் ஆகும். இல்லைங்களா? சரி, இது ப்ரெஸ் இன்டராக்ஷன். ஏன்னா நிறைய கேள்விகளை வந்து நீங்கள் பத்திரிக்கையில் கேட்குறீங்க இல்லையா, அதனால் இப்போ என்கிட்ட நேரில் கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நேரில் கேளுங்க. ஒன் பை ஒன்னாக கேளுங்க. மாதவரம் கேஸில் அந்த நவீன் சொல்லிட்டு திருமலாவில் ஃபினான்ஷியல் இருந்தவர் ஒரு சூசைட் பண்ணார் இல்லையா, அது சம்மந்தமாக இப்போ ஒரு என்கொயரி நடந்துகிட்ருக்குது. அதில் ரெண்டு ஆஸ்பெக்ட்டு. ஒன்று வந்து அவர் சூசைட் பண்ணாரா இல்லையா அப்படின்னு, அதில் சிலர் சந்தேகம் கிளப்புறாங்க. இது வரைக்கும் நடந்த விசாரணையை மறுபடியும் சொல்கிறேன். நிறைய முறை என்ன சொல்லிடுறாங்க, விசாரணையிலேயே நான் முடியறதுக்கு முன்னாடி கமிஷனர் கருத்து சொல்லிட்டாருன்ட்டு. நிறைய கேள்விகள் கேட்கும் பொழுது பதில் சொல்லும்போது இது வரைக்கும் நடந்த விசாரணையில் தான் சொல்ல முடியும். இது வரைக்கும் நடந்த விசாரணையில் சொல்கிறேன். இது வரைக்கும் நடந்த விசாரணையில் அது சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக பார்க்கும்பொழுது அது சூசைட் மாதிரி தான் தெரியுது. அதை நாங்கள் விசாரிச்சுட்ருக்குறோம். சரியா? அதில் ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? சார், நவீன் 26ஆம் தேதி டிசி ஆஃபீஸில் விசாரணைக்கு வந்தாரா? அவர் விசாரிச்சாங்களா சார் டிசி ஆஃபீஸில்? இது வரைக்கும் அதாவது இந்த விசாரணை நமது இணை ஆணையாளர் மேற்கு மண்டலம் திருமதி திஷா மித்தல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க அந்த ஆஸ்பெக்ட், அதாவது காவல் துணை ஆணையாளர் அவரை விசாரித்தாரா அப்படின்னு விசாரணை பண்ணிட்டுருக்குறாங்க. இது வரைக்கும் அவர் நேரில் கூப்பிட்டு விசாரித்த மாதிரி எந்த ஒரு எங்களுக்கு தகவல் இல்லை. ஆனால் விசாரணை முடியல. அதாவது 50 lakhsன்றது 2023 1 crore ஆக்கிட்டாங்க. ஸோ 1 crore மேலே இருக்கிறது சிசிபி விசாரிக்கணும், 1 crore கீழேனா லோக்கல் போலீஸில் விசாரிக்கலான்ட்டு. நான் வந்ததுக்கப்புறம் வந்து ஆரம்பத்தில் எந்த ஒரு சிவில் இஷ்யூ ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, லேண்ட் சம்மந்தப்பட்டிருந்தாலும் என்னுடைய அனுமதியின் பேரில் தான் விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டிருந்தேன். அப்புறம் அது சில நடைமுறை சிக்கல் எல்லாம் புரிஞ்சதுனால அந்த அனுமதியை இணை ஆணையாளர்கள், அதாவது ஜாயிண்ட் கமிஷனரோட உத்தரவுப்படி அவங்க விசாரிக்கலான்ட்டு சொல்லியிருந்தேன். அதாவது 1 கோடிக்கு கம்மியாக இருந்தாலும் அது ஜாயிண்ட் கமிஷனரோட உத்தரவுப்படி தான் நடக்கணும். அதான் சார் சொல்கிறேன். இந்த இது வந்து பெட்டிஷன்லேயே 40 கோடின்னு போட்டிருந்ததுனால அது சிசிபியில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தது. அதை மீறி டிசி விசாரிச்சிருக்கக்கூடாது. அவர் விசாரித்தது தான் அது துறைபூர்வமான தவறு. அதுக்காக தான் அவர் மேலே விசாரணை பண்ணி அவர் அந்த தவறை பண்ணியிருக்கிறதுனால துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும். இல்லை, அதான் விசாரிச்சுட்ருக்காங்க. நாங்கள் எடுத்தோடனே ஒரே நாளில் பண்ண முடியாதுங்க. என்ன பண்ணதெல்லாம் கரெக்டாக என்ன இதுன்னு பார்த்துட்டு சரி, அதான் சொல்கிறேன். அதாவது சீன் ஆஃப் கிரைமை பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்லாம் கேட்கும்பொழுது இது வந்து ஒரு கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் சூசைடு தான். இது மாத்திரம் இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா சூசைட் பண்ணும் பொழுது அவங்களாவே தப்பிக்க முயற்சி பண்ணக்கூட நிறைய விக்டிம்ஸ் வந்து பின்னாடி கட்டிக்குவாங்க. அது கிளாசிக்கல் வே ஆஃப் சூசைடு தான். அந்த த வே யூ டைட் தி நாட்டும்பாங்க இல்லையா, அந்த பின்னாடி கயிறு கட்டின இது மெத்தடு, அது இருக்கிற அது லூஸாக இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சூசைட் மாதிரி. நீங்கள் கேட்ட சேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் இது இருக்குது, சிமெண்ட் பேக் இருக்குது. சார் 5 கோடி ரூபாய் ஆன்லைன் மூலமா ட்ரான்சாக்ஷன் பண்ணிருக்காரு நவீன். இறக்கிறதுக்கு முன்னாடி திருமணம் அது காவல்துறைக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் நடந்துச்சா? எப்படி தெரியாம? அதாவது சிசிபியில் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் பொதுமக்கள்கிட்ட புகார் வாங்குறேன் இல்லையா, அந்த மாதிரி 25ஆம் தேதி பொதுமக்கள் குறைத்தீர்ப்பதில் புகார் வாங்கும்போது அதில் வந்த கம்ப்ளைண்ட் 25ஆம் தேதி புதன்கிழமை. அதை நான் சிசிபிக்கு என்டார்ஸ் பண்ணுறேன். சிசிபியில் அதை விசாரிக்கும் பொழுது இன்னும் அவங்க அந்த கவுண்டர் பெட்டிஷனர், அதாவது அந்த விக்டிம் சைடே போகல, பெட்டிஷனர்கிட்டயே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் கொடுங்க, நீங்கள் சொல்கிறது சரியாக தவறான்னு கேட்டுட்டு இருக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தது.
சரியா? இது வந்து அதே மாதிரி இவங்க பார்க்கும்பொழுது இது வரைக்கும் காவல்துறையில் கூப்பிட்டு இறந்தவர் விசாரித்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் தடையும் இல்லை. மாதாவரம் அதான் இவர் என்டோர்ஸ் பண்ணியிருந்தா கூட 1 கோடிக்கு கீழே இருக்கக்கூடியதை யாரும் விசாரிக்கக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். பத்திரிகையில் நிறைய முறை எழுதியிருக்கிறீங்க இல்லையா? அப்படி இருக்கும் மீறி அவர் ஏன் அதை விசாரணைக்கு எடுத்து அவர் கூப்பிட ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஒன்று விசாரணைக்கு எடுத்துருக்கக்கூடாது, இல்லைனா ஜாயின்ட் கமிஷன் நாலேஜ் கொண்டு வந்திருக்கணும். அதை பண்ணாமல் அவர் எடுத்ததுனால அப்புறம் இந்த விசாரணை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதில் அவங்க இருந்தால் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்றதுனால இது இருக்கணும். சிசிபியில் எந்த புகார் வந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு பண்ண மாட்டோம். முதல்ல ப்ரிலிமினரி என்கொயரின்னு பண்ணுவோம். கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கான எல்லாமே ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, லேண்ட் சம்மந்தப்பட்டது, யாராவது வேணுனே வந்து தவறாக கூட கொடுக்கலாங்கிறதுக்காக ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி அதில் முகாந்திரம் இருந்தால் மாத்திரம் தான் வழக்கு பதிவு பண்ணுவோம். என்னுடைய சாவு வந்து உங்க சாம்ராஜ்யத்தை வந்து உழுக்க போகுது. இதுக்கு பின்னாடி புள்ளியம் அப்புறம் தீரஜ் ஷார்லர் 2 பேர் இருக்காங்க. அது அவங்க அந்த திருமலான்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய சம்பந்தமா தான் விசாரிச்சிருக்கோமா சார்? அந்த 2 பேர் யார், அவங்களுக்கு என்ன ரோல் இதுல? அது இதுக்கு மேலே தான் விசாரிக்கும். சரி சார், கம்ப்ளைண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து சிசிபி நம்ம கிரீவன்ஸில் கொடுத்து சிசிபிக்கு நீங்கள் டைரக்ட் பண்ணி ப்ராப்பர் நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க. பேரலல் என்கொயரிக்கு எதுக்கு சார் அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போய் குளத்தூரில் கொடுக்குறாங்க? டிசிஐ எதுக்கு மீட் பண்ணணும்? அதுதானே தவறுன்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் டிசிஐ வந்து இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சுருக்கோம். அதான் மிரட்டின மாதிரி இது வரைக்கும் ஆதாரம் எதுவும் இல்லை. அதாவது ஃபோன் வழியாவோ நேராவோ மிரட்டின மாதிரி யாரும் நமக்கு சொல்லவும் இல்லை. பத்திரிகையில் நீங்கள் சொல்கிறது தான் இல்லை. அவர் இமெயிலில் அவ்வளோ பக்கமாக எழுதியிருக்கிறார். அதில் காவல்துறை என்னை மிரட்டுச்சுன்னு ஒன்றும் எழுதலையே அவர். இல்லை, அது இதுக்கு மேலே விசாரிச்சுட்டு பண்ணணும். ஆமாம், அந்த சூசைட் நோட்டில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அவர் தான் காரணம்ட்டு அது விசாரிப்பாங்க. அதாவது இவங்க கொடுத்தது இவர் அந்த ட்ரெஷரி ஹெட்டுமாங்க இல்லையா, பணத்தை டீல் பண்ணக்கூடிய ஹெட்டாக இருந்திருக்கிறாரு. ஜூன் மாதம் 24ஆம் தேதி எந்த மாதம் ரிசைன் பண்ணுறாரு? ஜூன் 24 ரிசைன் பண்ணுறாரு. இவங்க அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது இவ்வளோ 40 கோடிக்கு மேலே கையாடல் நடந்ததாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த இது நடந்துட்டு. 9ஆம் தேதி காலையில் அவர் 26ஆம் தேதி பணம் இருக்கிறார் 5 கோடி. ஆனால் தற்கொலை பண்ணிக்க போகிற 9ஆம் தேதி காலையில் அந்த நரேஷ் முகுந்த் சொல்லி 2 பேர் வந்து மிரட்டுறாங்க. அந்த நரேஷ் முகுந்த் யார், அவங்க கூட்டத்தை விசாரிச்சிருக்கோமா இது வரைக்கும்? 2 நாள் ஆயிடுச்சு. இல்லை, அது அந்த ஆஸ்பெக்டில் இனிமேல் தான் விசாரிச்சிருக்கோம். அது வந்து தற்கொலைக்கு தூண்டாங்க அந்த ஆஸ்பெக்ட் விசாரிக்கும் போது அதெல்லாம் வரும். சரி, அதுக்கப்புறம் போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனோம், போய் பார்த்து சீனா அப்புறம் ஃபோட்டோ கிட்ட எல்லாமே இருக்கேன். சிமெண்ட் பேக் இருக்குங்க. அவங்களை கொண்டு போய் சீனில் கூப்பிட்டு போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். சரியா? தெரியும் சார், அது எங்களுக்கு தொழிலே அதுதானே எங்களுக்கு. அவங்க இன்னும் அவங்க இது வரைக்கும் எதுவும் புகார் கொடுத்த மாதிரி தெரியல. முதல்ல காணுன்னு சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரரை காணுன்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அப்புறம் இது கண்டுபிடிக்கிறோம். இல்லை, அவங்களும் சொல்லலை, இமெயிலையும் காவல்துறையை பற்றி சொல்லலை. வெளியானால் அப்படி ஒரு இது நியூஸ் வெளியே வந்ததுனால தான் இது நம்ம கவனத்துக்கு வந்தது. இல்லை, டிசி விடுமுறை போனது நான் தான் விடுமுறை கொடுக்குறது, அதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தது. டிசிங்களுக்கு விடுமுறை கொடுக்குறது எல்லாமே நான் என்னுடைய இது தான். அவர் 2 நாளைக்கு முன்னாடியே பர்சனல் வேலைக்காக வாங்கினவர் அன்னைக்கு விடுமுறைக்கு போட்டு வந்துட்டார். பாண்டியராஜனை நான் விசாரித்தேன், நீங்கள் தாங்க சொல்கிறீங்க, நான் இங்கே சொன்னேன். அது யார் சொன்னா? நான் சொல்லலையே, நீங்களா சொல்லிக்கிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்? பாண்டியராஜன் இங்கே இருக்கிறார். பாண்டியராஜன் தலைமையிடத்தில் இருக்கிறாரு. அவங்க ஜேசியெல்லாம் விசாரிச்சதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் சொன்னோம். ஜேசி விசாரணை முடியல சொல்லுவாங்க. அதனால தான் சார் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். அதான் சொல்லிட்டேன்ல, கிளாசிக்கல் சூசைடில் நிறைய டைம் ஒரு கட்டிக்கிறது நடக்கும். ஏன்னா அவங்களே தொங்க போனதுக்கப்புறம் பிடிச்சிடக்கூடாது,
அப்படின்னு சூசைட் பண்ண போகிறவங்களே ஒரு இதுக்கு கட்டிக்குவாங்க, ப்ரிகாஷனாக கட்டுறது. சார் மெயில் அனுப்புறது 4:36 சாயந்தரம் அனுப்பியிருக்காங்க சார். அவங்க தங்கச்சி எத்தனை மணிக்கு அதை பார்த்தாரு, எத்தனை மணிக்கு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாரு தண்ணி பாட்டில் தான் சார்? மெயில் அனுப்புறது 4:36 சார். அவங்க தங்கச்சி எத்தனை மணிக்கு அந்த மெயில் பார்த்தாங்க, எப்போ போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க சார், எப்போ ஸ்பாட்டுக்கு போறாங்க? வாட் டைம் திஷா? அரௌண்ட் 9 o'clock அவர் தங்கச்சி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிஸ்ஸிங் இருக்கு, என்னோட தம்பி மிஸ்ஸிங் இருக்கு, இது மாதிரி ஒரு இமெயில் வந்தாச்சா சொன்னார். ஸோ நம்ம உடனே அவருக்கு டவர் லொக்கேஷன் போட்டு போலீஸ் பார்க்குறாரு. அதுக்குள்ளே அவர் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிட்டார். அரௌண்ட் 11:30 அவர் நேராக அவர் ஸ்பாட்கே போகிறாரு. அவர் அக்கா அங்கேயிலிருந்து 100 கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாம் ஸ்பாட்கே போகணும். மேம் அவர் மெயில் அனுப்புறது அவங்க சகோதரிக்கும் திருமலா பால் நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்காரு. அவங்க தங்கச்சி ஒரு வேளை லேட்டாக பார்த்துருக்கலாம், ஆனால் திருமலா நிறுவனத்தில் எனி டைம் மெயில் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட ஏதாவது அலர்ட் பண்ணாங்களா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிருக்காங்க? அவர் ஆல்சோ நைட்லேயே போலீஸ் ஸ்டேஷனில் இது மாதிரி தகவல் கொடுத்தாச்சா, இது மாதிரி இமெயில் வந்தாச்சா பாருங்க கொடுத்தாச்சா போலீஸ் கேட்கணும். அப்படியா? யார் கொடுத்தா அவங்க சைடு? முகுந்த் மிஸ்டர் முகுந்த் அவங்க சைடு சொல்லியிருக்காங்க. 2 சைடு கொடுத்தாச்சு. முகுந்த் தானே அந்த கேஸில் போய் அவர் மிரட்டினதா சொல்கிறாங்க. முகுந்த் நரேஷ் இங்கே தான் போய் அவர் வந்து பணம் கொடுத்தாலும் நாங்கள் வந்து நடத்த மாட்டோம் அப்படி ரிட்டர்ன் பண்ணதா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் இங்கே அப்படி இருக்கும்போது முகுந்த் அவர் இமெயில் பார்த்து உடனே போலீஸ்க்கே தகவல் கொடுக்குறாரு. தட் இது மாதிரி இமெயில் வந்தாச்சா, இது மாதிரி இவர் சூசைட்க்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு மெயில் வந்தான்னு சொல்லியிருக்காங்க சார். அதே சூசைட் நோட்டில் திருஷா வந்து எங்கிட்ட 50% பணம் கேட்டாரு. அதில் வந்து நம்ம அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவங்க கம்பெனிக்குள்ளார என்ன நடந்தது, ஒருத்தர் யார் மிரட்டினாங்க, யார் பணத்தை எடுத்தாங்கன்ற ஆஸ்பெக்ட்டுக்கு நாம் இன்னும் போகல, புரியுதுங்களா? அது எப்போ போவோன்னா, இதை வந்து இந்த சூசைடு வந்து அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைடு, தற்கொலைக்கு தூண்டினாங்கன்னு ஒரு வழக்கு போட்டு அதை விசாரிக்கும் போது அதுக்கெல்லாம் போவோம். அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நாம் இன்னும் போகலாம். போடலாம். நம்ம தற்கொலைக்கு தூண்டினான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும்பொழுது நம்ம விசாரிப்போம். உண்மையிலுமே அது தூண்டப்பட்டதுனால யாராவது தற்கொலை செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கு நான் போட்டுட்டு தானே இருக்கு நிறைய. இல்லை இது வரைக்கும் வரல, பட் இது வந்துடும். சிஸ்டர்கிட்ட வாங்குவோம், சூசைட் நோட்டை வச்சு நம்ம எடுப்போம். சூசைட் நோட் இருக்குல்ல, சூசைட் நோட்டில் கிளியராக அபார்ட்மெண்ட் சொல்கிறாரு, அதை வச்சு எடுப்போம். இன்னொரு கொஸ்டின் பொதுமக்களிடம் சரி நிறைய கொஸ்டின் ஏற்படுதுனாக்கா, 20 நாட்களாக போலீஸ் வழக்கு பதிவு செய்யாத காரணத்தினால தான் நவீன் மிரட்டப்பட்டார். நல்லா சொல்கிறேன், நல்லா ஒருவேளை நம்ம வழக்கு பதிவு செய்திருந்தால் நவீன் மிரட்டப்பட்டதை காவல்துறையிடம் தெரிவித்து அவர் சரி. இப்போ ஒன்று சொல்கிறேன், திடீர்னு வராரு இவர் வந்துட்டு நீங்கள் எனக்கு இவ்வளோ பிஸ்னஸ் டீலிங்கில் 10 கோடி கொடுக்கணும், கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறேன்னு சொன்ன உடனே வழக்கு பதிவு பண்ணிடலாமா? அதாவது 2 டைப்பாக இருக்குது. ஒன்று இது வந்து ஃபினான்ஷியல் கேசஸ் இருக்குல்ல, அதிலலாம் வந்து நிறைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி முகாந்திரம் இருந்தால் தான் பண்ணணும். இந்த மாதிரி கேஸ்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் ஆர்டி கேஸ் மற்ற இதெல்லாம் உடனே போடுவோம். இதுக்கெல்லாம் விசாரிச்சுட்டு உண்மையிலுமே அப்படி ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடந்திருக்குது அப்படின்னு ஒரு இது வந்ததுன்னா ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் போகும். காவல்துறை நம்ம வெளியிட்ட அறிக்கையில் அவர்கள் புகார் கொடுத்ததற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கல, நம்மகிட்ட கொடுக்கல, அதனால தான் இது விசாரணை தொடங்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி துணை ஆணையத்தை போய் அவங்கள்ட்ட ப்ரெஷர் திரும்பி போனதா அப்படின்னு ஏதாவது விசாரணை சிவில்னா அதான் சார் சொல்லிட்டு இருந்தேன். அவர் விசாரிச்சிருக்க கூடாது. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அவர் தான் விசாரிச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேனே, அவருக்கு அந்த அதிகாரமே இல்லைன்றல. வேற ஏதாவது அரசியல் பின்புலங்கள் இருக்குது சார்? கிடையாது. ஏன்னா திருமலா பாலன் வந்து ஆந்திரா பிரதேச சேர்ந்தது, அது போல ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் இது வரைக்கும் அப்படி இருந்த மாதிரி தெரியல. இந்த சர்ச்சைக்குரிய அதிகாரி அந்த பாண்டியராஜ் ஏற்கனவே பொள்ளாச்சியில் இருக்கும்பொழுது ஒரு இன்சிடென்ட்ல அவர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஏடிஎஸ்பி இந்த மதுக்கடைக்கு ஏதாவது போல அடிச்சாருன்னு சொல்லி அவர் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஒரு ஆஃபீஸர்ஸ் இருக்கிறப்ப கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கலாம். என்ன பார்த்துருக்கலாம்? இல்லை போஸ்டிங் பண்ணுறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம எல்லாருமே அவங்களோட பழைய பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு இப்போ ட்ரீட் பண்ணதில்லை. இல்லை அதுக்கு என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அந்தந்த தப்புக்கு தகுந்த தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தப்பையை நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? நமக்கு தெரியும் சார், இந்த மாதிரி அவர் வாங்கலைன்ற அந்த கன்ஃபியூஷனே தேவையில்லை. பேரல் என்கொயரி பண்ணாருன்னு கூட இப்போ தான் மேடம் என்கொயரி பண்ணியிருக்காங்க. இந்த சூழல் அதனால சார் அதே மாதிரி இன்னொரு மற்றொரு சந்தேகம், அவருக்கு வீடு இருக்குது, அடுக்குமாடி இருக்கிற இருக்குது, ஆனால் அவர் சொந்தமாக ஒரு குடிசை வீட்டில் போய் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஏன்னா யாருமே ஆள் நடமாட அந்த மெயிலில் அவர் சொல்லியிருக்கிறார், சூசைட் மெயில் அனுப்பிச்சிருக்கிறார் இல்லையா, அந்த இடத்த ஏன் அவர் சூஸ் பண்ணார்னு சொல்லியிருக்கிறார்.
இது முடிஞ்சிருச்சா சார்? ஏன்னா நிறைய பேர் அடுத்ததுக்கு போகலாம். இல்லை பரவாயில்ல, கேட்கட்டும். சரி, அதோடு முடிச்சுக்கோமா, கடைசி கேள்வி வச்சுக்கோமா. சரி, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராட் பண்ணதை அவர் மெயிலில் ஒத்துக்கிறார். அந்த பணத்தை வச்சு வாங்கப்பட்ட நிலம் தான் இதுன்றதையும் சொல்கிறாரு. இதெல்லாம் நான் விற்று திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக வருது. அவர் என்ன பண்ணுறாரு, அதே இடத்துல போய் பண்ணுறார். அந்த டிஸ்பியூட்டுக்கு அந்த இடம் அதையும் அவர் அனுப்புனதாக தான் இருக்குது. அவரோட அஃபிஷியல் மெயில் ஐடி தான். அவர் அனுப்பிச்சது எல்லாமே அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான். இருந்தாலும் அந்த ஆஸ்பெக்ட் அவர் இதுலேருந்து வந்திருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் என்னையை பார்த்து நீங்கள் கமிஷனாக தான் இப்படின்னு உறுதியாக சொல்கிறீங்கன்னா அதுக்குன்னு எல்லாம் எடுத்துக்காம அந்த மாதிரி தான். மெயில் ஒருத்தர் ஐடி கிரியேட் பண்ணி பல டீலிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா? மெயிலுன்றது அன்னைக்கு கிரியேட் பண்ண மெயில் இல்லையா? காலங்காலமாக அந்த மெயிலேருந்து எத்தனையோ மெயில் அனுப்பிச்சிருப்பாரு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் வச்சு அவரோட மெயில் தான். அதை எடுத்து சொல்கிறேன். வேற அவருக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை. அவர் கிளாரிஃபை பண்ணாமல் நான் விடுறதா இல்லைங்க. துணை ஆணையர் மீது தவறுனா துறை ரீதியான, அதாவது அந்த 1 கோடிக்கு மேலே இருக்கிறத விசாரிக்கக்கூடாது. அவர் விசாரித்ததுங்க நான் கொடுத்ததா எனக்கு முன்னாடி இருந்த காவல் ஆணையாளர்கள் அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறமா அதை பண்ணது தவறுன்ற அந்த காரணத்துக்காக தான் கொண்டு வச்சு. சார், புகார்தாரர் ஏதாவது விசாரிச்சிருக்கோமா? நம்ம சிசிபியாக இருக்கட்டும் இல்லை காவல் நிலையத்தில் இருக்கட்டும், புகார்தாரர் விசாரிச்சிருக்கோம். சிசிபியில் புகார்தாரரை விசாரித்து மேலும் அவங்க சொல்கிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு, இப்போ இவ்வளோ 40 கோடிக்கு மேலே வந்து ஃப்ராட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டிருக்கிறாங்க. சிசிபியில் பொறுமையாக தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஆவணங்கள் இன்னும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, அடுத்து 7 வெல்ஸ் C3 7 வெல்ஸ். அந்த கொலையில் பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்த ஒரு 5 பேர் கைது பண்ணியிருக்காங்க சார். என்ன சம்பவம்? அதாவது நம்ம இந்த C3 7 வெல்ஸ் லிமிட்டில் ஒரு பாடி நமக்கு கிடைக்கிது. பாடி வந்து சஸ்பீசியஸ் டெத்துன்னு போட்டு நம்ம விசாரிக்கிறோம். போஸ்ட்மார்ட்டத்தில் எது மர்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ஸ்ட்ராங்குலேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போ வந்து எந்த குழுவும் இல்லை நமக்கு. டிசீஸ்டு யாருன்னு தெரியாது, அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாது. அப்போ சிசிடிவிலாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு கார் வருது. அந்த காரோட நம்பர் எடுத்து அது வழியாக ட்ரேஸ் பண்ணி அந்த கார் அங்கே யார் கொண்டு வந்தாங்கன்னு பிடிக்கும் பொழுது அந்த இது வந்து மர்டர்னு நமக்கு தெரிய வருது. அந்த கார் அப்போ அங்கே கொண்டு வந்தவங்களாம் பிடிச்சிட்டோம். மொத்தம் இது வரைக்கும் எத்தனை பேர்? 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்களும் கன்ஃபெஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இது வந்து மோட்டிவ் எப்படின்னா, இது நம்ம மாநிலம் இல்லை, பக்கத்தில் ஆந்திரா மாநிலத்தில் ஒரு கட்சிக்காரங்க, ஜனசேனா கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியில் ஒரு கேண்டிடேட்டாக முதல்ல கண்டெஸ்ட் பண்ணவங்க இந்த டைம் வாய்ப்பு கிடைக்காம அவங்களோட கூட்டணி கட்சிக்கு அந்த வாய்ப்பு போச்சு. அது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அது. அதில் இவர் வந்து இந்த இறந்து போன அவர் ஆப்போசிட் குரூப்புக்கெலாம் சப்போர்ட்டாக இருந்தார், சில வீடியோஸ்லாம் எடுத்தாருன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆந்திராவில் கொலை பண்ணிட்டு பாடி கொண்டு ஏன் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்த வகையில் இங்கே வந்துட்டு போனதில் இந்த ரூட்டு தெரியும். ஸோ அதனால் இங்கே கொண்டு வந்து போட்டால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு கொண்டு வந்து அது விசாரணை முடியல சொல்லலாம். நாங்கள் கொலைன்னு தான் இது. அவ்வளோதானே சார், இது முடிஞ்சிருச்சா? C3 7 வெல்ஸ் அடுத்த நான் ஆமாம். இந்த இதில் நுங்கம்பாக்கத்தில் அந்த பப்பில் நடந்த ஒரு தகராறில் ஆரம்பித்து ஒரு கேஸ் போட்டோம். அதில் இருக்கிறவங்களை பிடிச்சி விசாரிக்க இது இந்த பேக்வேர்ட் ஃபார்வர்ட் லிங்கிங்னு சொல்லுவாங்க. ஒரு குற்றவாளியை, குறிப்பாக இந்த நார்காட்டிக்ஸ் போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட குற்றவாளியை பிடிக்கும் பொழுது பேக்வேர்ட் ஃபார்வர்ட் லிங்கிங் பார்க்கும்போது நிறைய பேர் அதில் மாட்டினாங்க. அதில் அந்த வழக்குக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 10 வழக்குகள் போட்டு 27 குற்றவாளிகளை பிடிச்சிருக்கோம். மொத்தம் 10 வழக்குகள் போட்டு 27 குற்றவாளிகள், 6 பேரை குண்டர் சட்டத்திலையும் அடிச்சிருக்கிறோம். இதே மாதிரி அந்த பேக்வேர்ட் ஃபார்வர்ட் லிங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரையாக கன்ஃபெஷன் எடுத்து போட்டு, ஏன்னா யாரையுமே ஒருத்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ண முடியாது. அது நமக்கு எவிடென்சஸ் வேணும், கொராபரேட்டிவ் எவிடென்சஸ் வேணும். அதே மாதிரி நார்காட்டிக்ஸு யூஸ் பண்ணதுக்குள்ள எவிடென்சஸ்லாம் வேணும். அந்த வகையில் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு தொடரும்.
இல்லை அதுதான் சொல்லிட்டேன், ஒரு கேஸில் ஆரம்பித்தது 10 கேஸ் 27 அக்யூஸ்டு, அது மேலும் தொடரும். சார் இந்த ஜான் நான் பேர் சொல்ல விரும்பல, மேலும் தொடரும். சார் இந்த ஜான் இல்லை அதில் சொல்லியிருக்கிறேன், பயன்படுத்தி அவங்க அதை வாங்கினதுனால தானே. ஆமாம், வாங்கி கொடுத்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும்போது ஒருத்தருக்கு பெடலிங், அதுக்கு பேர் பெடலிங் பேர், அதெல்லாம் பண்ணதுனால அதெல்லாம் நிறைய எழுதிட்டீங்களா, என்ன டவுட் என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க? அது நம்ம ஜேசி ஈஸ்ட் செல்வார், சொல்லுங்கள் சார். 2023 அந்த மூவ்மெண்ட் இருக்குது சார். என்டிபிஎஸ் சட்டத்தின்படி பொசஷன், டிரான்ஸ்போர்ட், கன்சம்ஷன் எல்லாமே ஆஃபன்ஸ் சார். எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. ஸோ 2023 இது இருக்குது. அதில் இன்வால்வ்டு பர்சன்ஸ் எல்லாமே வித் சொன்ன மாதிரி எவிடன்சஸ் இருந்ததுன்னா ரிமாண்டிங் எவிடன்சஸ் தேடிட்டே இருக்க ஒன்று ஃபர்தராக சில வெறும் சொல்கிறது வச்சு பண்ணுறது இல்லை. நம்ம சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும், மீட் பண்ணியிருக்கணும், யூஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு எவிடன்சஸ் வேணும். ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், உங்களுக்கு பதிலை வந்து மொத்தத்துக்கு சொல்லிடுறேன். குற்றவாளிகள், ஆமாம் நான் குற்றத்தை பண்ணேன், இத்தனை வருஷம் பண்ணேன், இவ்வளோ நாள் யூஸ் பண்ணேன், என்னை வந்து பிடிச்சிங்க, எனக்கு ஜாமீன் வேணாம், ஜெயிலே இருக்கிறேன், யாராவது சொல்லுவாங்களா? அதெல்லாம் ஒரு இதாக கேள்வியாக நீங்கள் கேட்கவே கூடாது. அதான் சொல்லுங்கள், குற்றவாளிகள் சொல்கிறத ஒரு கேள்வியாக நீங்கள் தயவு செஞ்சு கேட்காதீங்க, சரியா? ஆமாம், அதான் சொன்னல, ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் போடணும் இல்லையா, அதுலேருந்து அதுக்கப்புறம் 10 கேசஸ், 27 குற்றவாளிகள், 6 பேர் குண்டர் ஷர்ட், இன்னும் கூட அதில் இன்னும் வரும். இன்னும் வர கன்ஃபெஷன் பேக்வேர்ட் ஃபார்வர்ட் லிங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அக்கௌண்டிங்கு, அவங்க பேசின கால் ரெக்கார்ட்ஸு, அதில் வரும்போது நீங்கள் வந்துட்டு இருக்கோம். சார் இந்த ஜான் யார், அவனுக்கு எங்கேருந்து போதை பொருள், அவனுக்கு பின்னணியில் ஏதாவது விசாரிச்சிருக்கோமோ, அவனோட நெட்வொர்க் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம். அதுதான் ஏன்னா அவன் மூலமாக தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் யார், அவனுக்கு எங்கே இப்போ இதெல்லாம் உங்களுக்கே சொல்லிட்டு எல்லோரும் அலர்ட் ஆயிடுவாங்க, அதனால் பிடிக்கும்போது சொல்கிறேன். பெங்களூரா, இந்தியா ஃபுல்லாக போயிட்டாங்க. நம்ம வெளிநாட்டவர்கள் எவ்வளோ பேர்? ஏஎன்யூ 17 பேருக்கு மேலே சார். வெளிநாட்டவர்கள் எவ்வளோ பேர்? 54. இல்லை சார், எல்லாருமே இடைத்தரகர்களாக செயல்படுறாங்க சார். பெங்களூர்ல ஒரு கடத்தல்காரங்க வாங்கி அவங்க கை மாற்றி விடுற ஆட்கள் தான் இந்த ஆப்பிரிக்கா காட்டோட நைஜீரியா. இல்லை அப்படியே வாங்கி விற்கிறவங்க தானே. அதான் வாங்கி கொடுக்குறோம். ஸோ ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். சோர்ஸில் போய் யாராவது வாங்கிட்டு வந்து பல பேருக்கு கொடுக்கறது. நம்ம அரெஸ்ட் பண்ணதெல்லாம் கிங் பின்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோமே, இடைத்தரகர்னு யார் சொன்னது? நம்ம பண்ண அந்த ஆப்பிரிக்கன் நாட்டுக்காரங்க எல்லாமே மெயின் ஆளுங்க, இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணக்கூடிய ஆளுங்க. மேஜர் சிட்டிஸில் டெல்லியிலேருந்து, மும்பையிலேருந்து, கோவாலேருந்து, பெங்களூர்லேருந்து எல்லா இடத்துலேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவனுக்கு அந்த ஜானுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆப்பிரிக்காக்காரன், அவருக்கு எங்கே இருக்கு கிடைக்குது, அவர் பின்னணி என்ன, எப்படி அவங்க கடத்திட்டு வராங்க ஆப்பிரிக்கா நாட்டுக்கு? சொல்கிறேன் உங்களுக்கு, விசாரணை முடிச்சோன்னு சொல்கிறேன். இல்லை, இப்போ சென்னையில் இருக்கிறது நல்ல கேள்வி. நிறைய பேர் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பப்பு கிளப்பில் தான் வந்து இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றாங்க. நம்ம வந்ததுலேருந்தே ஒரு வருடமாக இந்த ஏஎன்யூன்னு சொல்லிட்டு ஆன்டி நார்காட்டிக்ஸ் யூனிட் ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப க்ளோஸாக கண்காணிச்சிட்ருக்குறோம். அதனால் இந்த பப்பில் பயன்படுத்துறதெல்லாம் பெருமளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய கண்காணிப்பு இருக்கிறதுனால. ப்ரைவேட் பிளேசஸ்லாம் பண்ணுறாங்க, சில இடத்துல ஹோட்டல்ஸில் ரூம்லலாம் போட்டு பண்ணுறாங்கன்றாங்க. அதை தான் கண்காணிச்சு பிடிச்சிட்ருக்கோம், பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய. அதனால தான் எவ்வளோ பிடிச்சிருக்கோம். இது வரைக்கும் 54 நெட்வொர்க் பிடிச்சிருக்கிறோம். நெட்வொர்க்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜானை பேஸ் பண்ணி வரக்கூடியது ஒரு நெட்வொர்க், அப்படி அந்த மாதிரி 54 நெட்வொர்க் பிடிச்சிருக்கோம். 23 இப்போ ஃபாரினர்ஸு, டோட்டல் அக்யூஸ் நிறைய வரும். அவன் கணக்கில் நான் கொடுக்க சொல்கிறேன். அந்த ஏன் இது மாத்திரம் ஒன்று கொடுங்க. ஆமாம், எல்லாரோட அதாவது அந்த நார்காட்டிக்கை வந்து தொழிலாக வச்சு அதில் சம்பாரிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து சம்பாரிச்ச எல்லா சொத்துக்களையும் முடக்கும். இப்போ பொதுமக்கள் கொடுக்குற புகார் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் ஃபீட்பேக் கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் புதன்கிழமைக்கு கிரீவன்ஸ் பெட்டிஷன்ஸ் பண்ணுங்கள். ஆமாம், இதுபோக அதர் ஆஃபீஸர்ஸ் அந்த இந்த டிஸ்ட்ரிக்டில் வாங்குறாங்க. ஆமாம், தேர் டேக்கிங் ப்ராப்பர்லி தேர் டேக்கிங் ஆக்ஷன். பட் அந்த பெட்டிஷன் முறையாக அந்த காவல் நிலையத்துக்கு போகிறதோ விசாரிக்கிறதோ
அதுக்கு whether it is a fact or இப்போ நான் புதன்கிழமை நான் புதன்கிழமை வாங்குற பெட்டிஷனை அடுத்த புதன்கிழமைக்குள்ளார எனக்கு அவங்க சொல்லணும் என்னெல்லாம் டிஸ்போசல் ஆச்சுன்ட்டு. சரி ஆல்மோஸ்ட் 95% மேலே டிஸ்போசல் ஆயிருக்கு. சார் இப்போ உங்ககிட்ட வாங்குற பெட்டிஷன்ஸ் நீங்க அதே மாதிரி தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப டிலே ஆகிற மாதிரி பிகாஸ் அந்த பப்ளிக்கை இங்கேயே வந்து திருப்பி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நடவடிக்கை எடுக்கல கன்சர்ன் ஆஃபீஸர் இல்லை அது அவங்க எடுக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு இதில் நிறைய பேர் ஜஸ்ட் ஐ வாண்ட் இன்ஃபார்ம் நிறைய பெட்டிஷனருக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கும். என்ன ஆச்சுன்னா நிறைய சிவில் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ப்ராப்ளம் இஸ் சரி வெதர் இட் இஸ் சிவில் ப்ராப்ளம்னா கூட அவங்க வந்து அனுப்பிடலாம். கூப்பிடுறதே இல்லை, விசாரிக்கிறதே இல்லை. அப்படி ஏன் அப்படின்னா என்கிட்ட வரலாமே புதன்கிழமை வந்து சொல்லாமல். எல்லாரும் வந்து ஒரு சட்டம் சரி இனி அது சிட்டிஸ்ல வந்து நர்ஸ் அதிகமா மைனஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க? என்ன சார் அவேர்னஸில் நிறைய இது வரைக்கும் ஆனால் அன்றைக்கி எல்லா ஸ்கூல்ஸுமே ஸ்கூல் காலேஜை கவர் பண்ணி இது வரைக்கும் 1,00,000 இதுக்கு மேலே அவேர்னஸ் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் அவேர்னஸ் பார்க்கல. பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதிகமாக ஆமாம் இப்போ அதுக்குன்னு தனி ஒரு டீம் போட்டு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதோட இம்பேக்ட் என்ன, அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் த அவேர்னஸ் நம்ம வீடியோ ஆடியோவில் சொல்கிறது அது எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு போய் சேருதுன்றதையும் இப்போ ஸ்டடி பண்ண சொல்லியிருக்கேன் அடிஷனல் கமிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ். 58 நெட்வொர்க் கொடுத்துருக்கீங்களா சார் மொத்தம்? அது உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் நான். அது ஏனி இது கொடுங்க. ஏனி ஒன்று கொடுப்பீங்களா? இல்லை சார் ஏனி அந்த பிரிண்ட் அவுட் கொண்டு சார் 58 நெட்வொர்க் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இது சம்பந்தமா NCB ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் கேட்டிருக்காங்களா? ஏதாவது அந்த கேஸ் சம்பந்தமா ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லையே. NCBயில் 2 பேர் பிடிச்சது தான் சார். இப்போ சார் ஏடிஎஸ் டீம் 3 தீவிரவாதிகள் பிடிச்சாங்களா சார்? அவங்க சென்னையிலையும் அந்த வெடிகுண்டு சம்பவங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதாவது அது சம்மந்தமாக அவங்கள நம்மளது வந்து கம்யூனல் இன்டெலிஜென்ஸ் விங்குன்னு வச்சுருக்கிறோம் இல்லையா? கம்யூனல் இன்டெலிஜென்ஸ் விங்குன்னு சொல்லிட்டு அவங்களோட இதே வேலை இதுதான். ஏடிஎஸ் கியூ பிரான்ச் இவங்க கூடலாம் இது பண்ணி இது நமக்குள்ளே நிறைய இன்டராக்ஷன் இருக்குது, கருத்து பரிமாற்றம்லாம் இருக்குது. நம்ம தான் கஸ்டடி எடுத்து அந்த 3 பயங்கரவாதிகளை விசாரிக்க நம்ம சம்மந்தப்பட்ட கேஸ் இல்லை, அதனால நம்ம விசாரிக்க மாட்டோம். அது ஏடிஎஸ் தான் பண்ணுவோம். அப்படின்னு யார் சொன்ன? எப்போ மறுத்தோம்? நீங்கள் எல்லாமே சரி. என்னுடைய கேள்வி நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க, கரெக்டாக கேளுங்க. அனுமதி மறுத்தமா? நாங்கள் எங்கே மறுத்தோம்? இல்லை லாஸ்ட் டைம் அந்த நிர்மல் குமார் பேட்டி கொடுக்கும்போது அதுதான் சார் மறுத்தமா? ஆமாம் சார். நீங்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்கும்போது பெட்டிஷன் கொடுத்து நாங்கள் இது வரைக்கும் மறுக்கவே இல்லையே. மறுத்ததுக்கு ஏதாவது காமிங்க பார்ப்போம். அவங்க அட்வான்ஸாக போயிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? இப்பயும் கேட்டிருக்கிறாங்க, அனுமதி கொடுத்துருக்குறோமே. ஒரு கண்டிஷன் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். முறைப்படி வரணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிரியேட் பண்ணாமல் போனோம். கேட்டிருக்கிறாங்க, கொடுத்தோம். அவர் போனது எப்படின்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்களான்னு நினைச்சு அவங்களா போனது. நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல. கண்டிப்பா இல்ல. இல்லை இல்லை இப்போல்லாம் டார்கெட் கிடையாது. பிடிக்கல மொத்தமே இவ்வளோ தான் போடணும்னா நீங்கள் நிறைய பத்திரிகை போட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. இவ்வளோ போட்டாங்கன்னு யாருக்கும் சொல்கிறது இல்லை. நம்ம நீங்கள் என்ன காவலில் ஒரு காவலர் சொல்கிறது நம்புறீங்க, கமிஷன் சொல்கிறது நம்ப மாட்டீங்க. நீங்கள் ஆமாம் அப்படி 2-3 இன்சிடென்ட் வந்தது. அதை சைபர் கிரைமில் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். வந்தோடனே சொல்கிறேன். இப்போ தான் 2-3 நாளாக தானே வருது. அதெல்லாம் ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறீங்க. அது என்ன ஸ்டேட்டஸ் நடவடிக்கை எடுத்துருக்கோமா? எனக்கு ஒரு நிறைய போக்சோ வழக்குகள் வந்து பொய்யான ஒரு புகாரை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை பின்பற்றிக்கிறாங்க. ராயப்பட்ட ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு. அப்பாமலே அந்த போக்சோ வழக்கு என்பது ரொம்ப ஒரு கடுமையான சட்டம். அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா அந்த சட்டத்தோட இதாயிரும் இல்லையா? ஆமாம். அப்படி பண்ணும் பொழுது அதே போக்சோலையே ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த சட்டத்தை தவறாக நீங்கள் பொய் வழக்கு போட்டால் அந்த செக்ஷன் படி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே நம்ம சார்ஜ் ஷீட் போடலாம். அதுதான் பண்ணும். இல்லை அது முடிச்சோன்னே விசாரணை முடிச்சோன்னே அப்படி இருந்ததுன்னா வரும். அதான் விசாரணை முடியல. அது சென்சிட்டிவான கேஸு. முடிச்சோன்னே சொல்கிறோம். அதான் விசாரணை முடிச்சு சொல்கிறோம். அவர் சொல்லிட்டாரு பார்த்து. சரியா?
சைல்டு அபியூஸ் இதுக்கெல்லாம் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா லோக்கல் போலீஸ்ல இருக்க ஏடபிள்யூபிஎஸ் நீங்கள் ஒருத்தரே கேட்குறீங்க, வேறு யாரும் கேட்க மாட்டீங்க. நான் கேட்குறேன் கேட்குறேன் இல்லை, எனக்கு சும்மா கேட்குறேன். ஒரே ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கீங்க, எல்லாரும் கேட்டால் சந்தோஷப்படுவாங்க. கேட்கலாம் அவங்களுக்கு கேட்க போகிறேன் அப்போ அவங்களாம் கேட்க தெரிலன்றீங்களா? அப்படி சொல்லல அவங்க கேட்க வேணாம். எவ்ரி வீக் வந்து திடீர் வந்து ஏதோ ஒரு ப்ராமினன்ட் பிளேஸ்ல ஒரு ஹோக்ஸ் பாம் த்ரெட் வந்துட்டே இருக்கு. நம்ம அந்த ஹோக்ஸ் சென்டர்ஸை வந்து அவங்கள ஏன் நம்மளால டேப் பண்ண முடியல? இல்லை, இப்போ ஓக்ஸ் கால் வந்து லோக்கலில் வரும்போது இப்போ கூட விருதுநகர்லேருந்து பண்ணாங்க, அதெல்லாம் பிடிச்சிட்டோம். சிலது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக அந்த டாருன்னு சொல்லிட்டு அந்த இது டெக்னாலஜியில் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது நாங்கள் அதே மாதிரி ஏடிஎஸ்ஸு சென்ட்ரல் ஏஜென்சிலாம் வச்சு அது இந்த டார்க் வெப்லேருந்து வர்றதுனால அதை இன்னும் கண்டுபிடிக்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. கூடிய விரைவில் பண்ணிடுவாங்க. சார், இந்த வடபழனியில் வைரம் மேட்டரில் விசாரிச்சில் சார், கடத்தல் மேட்டர் வடபழனியில் ஒரு மாதம் இருந்து அதில் வந்து அந்த வைரம் வந்து போலியானது போலீஸ்காரங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்க. வடபழனி காவல் ஆய்வாளரே வந்து எடுத்துகிட்டு எனக்கு பேக்க கொடுத்துட்டான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணாங்க. அந்த கேஸ் என்ன ஆச்சு? அது எது இல்லை, அது என்கொயரி பண்ணிவிட்டு ஜேசி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாரு. இல்லை, ஆனால் அது வெளியில் என்ன வரல. சதம் கூட கேட்குறேன் சார், விளக்கத்துக்காக கேட்குறேன். அது என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் சார். என்ன எதை மாதிரி இல்லை கொடுத்தாங்க, அது செக் பண்ணிவிட்டு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அது இன்னும் வெளியில் வரல சார். இதான் கேட்டேன் கேட்டு சொல்லுங்கள். சார் மோஸ்ட் ஆஃப் தி விஷுவல்ஸ் கொடுக்குறாங்க பியூர். மறுபடியும் நீங்களே வா. இல்லை சார் மறுபடியும் கேட்குறேன். உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் இனிமேல் கேள்வி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன். இல்லை சார் நான் இதுக்கு நான் கேட்குறேன். சூர்யாவெல்லாம் சிட்டிக்குள்ள வரக்கூடாது, சிறையிலேருந்து குண்டாசில் உடச்சிட்டு வெளில வர ரவுடிஸ்லாம் இந்த மாதிரி. இன்னொரு விஷயம், இப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், அதுதான் எங்கள் கொடுங்க எல்லாருக்கும். அது அப்புறம் இந்த விமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் நாம் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் இந்த ஜனவரி. அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உமன் ஹராஸ்மெண்ட்டுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள அதே அக்யூஸ்டு வெளியே வந்து மிரட்டுறான், திட்டுறான் ஃபோன்லேயே அப்படியே இருந்ததுன்னா அதை வந்து ஒரு கடுமையான குற்றமாக்கி ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 7C ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுபடி இந்த குற்றத்தில் ஈடுபட்டவன் மறுபடியும் அந்த விக்டிம்கிட்ட, அதாவது புகார்தாரர்கிட்ட எந்த வகையில் அப்ரோச் பண்ணாலும், ஃபோன்லேயோ நேர்லேயோ இல்லை மூன்றாம் நபரை வச்சு பண்ணாலோ அது கடுமையான குற்றம். அப்படி பண்ணால் அவங்களுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட்டு 1 வருடம் நன்னடத்தைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. அதை மீறினானா அவனுக்கு 3 வருடம் சிறை தண்டனை 1 லட்சம். இதை வந்து முதல் முறையாக நமது ஜேசி வெஸ்ட்டு வந்து அவங்களோட ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு குற்றவாளிக்கு அப்படி நன்னடத்தை இது வாங்கியிருக்கிறாங்க. சார், சமீபத்தில் நார்த்து சொல்லி அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சார். ஒரு பொண்ணு போக்சோ கேஸ். அதை என்ன பண்ண போகிறோன்னா இனிமேல் இதை எல்லாத்துலேயும் கொண்டு வர போகிறோம். சரிதா, இதை ஒரு முன்மாதிரியாக ஆரம்பித்தோம். இனிமேல் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அக்யூஸ்டு திருப்பி அவங்கள்ட்ட தகராறு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி நன்னடத்தை இது வாங்கிட்டு இந்த 7C உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரப்போம். அதுக்கு நம்ம விசாரிப்போம்ல, போட்டு தானே இது இந்த ஆக்ஷன் எடுக்கிறது போலீஸ் தானே. அப்போ அதுக்குள்ளே ப்ரூஃப் கொடுக்கணும்ல. என்னை வந்து இந்த ஃபோனில் மிரட்டினாங்க, இந்த ஆளை வச்சு மிரட்டினாங்கன்னு ப்ரூஃப் கொடுத்தா தானே போடுவோம். ஆலூன் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த சிஏடபிள்யூசியுடைய ரோல் என்ன? அவங்க என்ன பண்ணுறாங்க? கிரைம் அகைன்ஸ்ட் உமன் அவங்களுக்கு என்ன, வாட் இஸ் ரோல் ஆஃப் தட்? அவங்க என்ன பண்ணுறாங்க? உமன் ஹராஸ்மெண்ட் நடவடிக்கை இன்ஸ்பெக்டர்ஸ் எடுக்கிறாங்க, கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் நடவடிக்கை நியாயமாக எடுக்க போகிறீங்க. சிஏடபிள்யூசி அவங்க நோடல் ஆஃபீஸருங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க நடவடிக்கைலாம் ஒழுங்காக எடுக்கிறாங்களான்னு பார்த்து எனக்கு சொல்லுவாங்க. போதுமா? சரியா? இது வந்து கேள்வி கேட்குற சைடு இந்த 4 பேர் தானா? சொல்லுங்க. மோசடி வழக்கு விசாரிக்க போடுமா சார்? இப்போ நவீன் இறந்துட்டாரு, பட் திருமலா பால் கொடுத்த புகார்ல விசாரிக்க போடுமா சார்? அது எப்படி விசாரிக்கும்? அதெல்லாம் விசாரிக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து குற்றவாளியாக அதில் நவீன் தான். அவங்க சொல்கிறது நவீன் தான் இது பண்ணிட்டாருன்னு அவரே போனதுக்கப்புறம் யாரை போய் விசாரிக்கிறது? அது இல்லை, அவர் கேட்கறது வேற. இறந்து போனவர் எப்படிங்க விசாரிக்க முடியும்? மெயில் வந்து நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி அவர் தான் அனுப்பிச்சாரு அப்படின்னு அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அது முக்கியமான ஸ்டெப். இல்லைங்க, நீங்கள் திருமலா வந்து இறந்து போன நவீன் மேலே தானே கொடுத்துருக்குறாங்க. அந்த நவீன் தான் இறந்துட்டார்ல, அப்புறம் யாரை போய் விசாரிக்கிறது? கேட்குறேன். விசாரிச்சு என்ன பண்ண முடியும்? பண்ணியிருந்தாலும் ஆள் இல்லையே, சார்ஜ் அபேட்ஸ் இல்லை.
அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் சில பேர். அதை புழல் போலீஸ் விசாரிக்கலாம், நம்ம விசாரிக்குமான்னு கேட்குறேன் சார். இனிமேல் வந்து அம்மா பேர்ல இருக்கு, அவங்க அண்ணன் அவங்க தங்கச்சி பேர்ல இருக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல நான் அவங்க டாக்குமெண்ட் பணத்தை அமைச்சிருக்காரு. அந்த மாதிரி அதாவது எந்த ஒரு இதுலேயுமே குற்றத்துலேயுமே குற்றம் சாட்டப்பட்டவர் இறந்துட்டாருன்னா சார்ஜ் அபேட்ஸ் ஆகிடும். சரிதா? அதில் விசாரிக்கிறது யாரை போய் விசாரிக்க முடியும்? பார்ப்போம், சட்டப்படி கேட்டு சார். நீங்க கொடுத்த இந்த ஒரு வருட நன்னடத்தை சார், இந்த டேட்டுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட பார்ட்டியை நம்ம மிரட்டினார்னா இந்த கேஸ்ல ஒரு மாசம் இல்ல நார்மலா தான் சார்? இல்லை மறுபடியும் போடணும், மறுபடியும் அவனுக்கு மறுபடியும் இந்த ஒரு வருடத்துக்கு தான். இந்த ஒரு வருடம் மறுபடியும் ஒரு ஆமாம், இந்த ஒரு வருடத்தில் வந்து அவர் பண்ணான்னு ப்ரூவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக விளையாட போயிடும். அதன் பிறகு மிரட்டப்பட்டாருன்னு புதுசாகும். சொல்கிறேன் சார், போதும். தேங்க்யூ.